கால தூக்கம் போடுறா உதச்சுமியா மூக்க மூக்க என்னடா நேரமாகல அண்ணிய போய் ஆஸ்பத்திரியில பார்க்க வேண்டாம் இருடா ஏன் குழந்தைகிட்ட எப்படி விளையாடுறதுன்னு கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்து வந்துடுறேன். அப்படியா இத வந்துட்டோம் அண்ணா. அன்னைக்கு இப்ப பிரசவம் ஆயிடுமா? லேடி டாக்டர் போன் பண்றாங்க. அப்படியா? சரி வா போறோம். என்னங்க நானும் கூட வரேன். பாட்டியம்மா நீங்க இங்கேயே இருங்க. பச்சை புள்ளைய தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம். நாங்க போய் விவரத்துக்கு போன் பண்றோம். கங்க்ராச்சுலேஷன் டாடி. என்னடி அம்மா குழந்தை பிறந்து விட்டதென்ற குதூகலமா? பைத்தியக்காரி, அரும்பாடுபட்டு நீ தேக்கி வைத்திருக்கின்ற அழகையெல்லாம் அணுவணுவாக குலைக்கின்ற ஆபத்து அரும்பு விட்டது என்பதை மறவாதே. இல்லை, ஆபத்தில்லை. அது என் அன்பு செல்வம். அன்பு செல்வன் தான். உன் அழகு செல்வத்தை அழிக்க வந்த அன்பு செல்வன் தான். ஐயோ, என் ரத்தத்தின் ரத்தம், உயிர் மூச்சு, இன்பக்கனி, என் குழந்தை. ரத்தத்தின் ரத்தம், உயிர் மூச்சு, இன்பக்கனி இன்னும் இருக்கிறது ஏராளமாக. மோவா அரும்பு, தாவா சிறுமான், சின்ன புதுமலர், சிங்கார சிட்டு, கண்ணல், கற்கண்டு, இளம்பிறை, எழில்நீலம், அணிச்சம்பூ, அகல் விளக்கு, யாழ், குழல், கிளி, குயில், தந்தம், தங்கம், இப்படி கோடி வர்ணனைகள் உண்டு குழந்தைக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் அதை தாளாட்ட வைத்துக் கொள். ஆனால் பாலூட்டி உன் அழகை பாழாக்கிக் கொள்ளாதே. பாலூட்ட கூடாதா? குழந்தைக்கு தாய் பால் கொடுக்க கூடாதா? பட்டு போன்ற மேனி, கட்டு குலையாத உடல், வட்ட நிலா முகம், மொட்டை விழுந்து வாடிவிடும். மூளை இல்லாமல் நடந்து கொள்ளாதே. கன்றுக்கு பால் கொடுக்கும் பசுவும், தன் குட்டிகளுக்கு பால் வழங்கும் நாயும் பூனையும் என்னை பார்த்து நையாண்டி செய்யுமே. நாயும் பூனையும் நாகரிக உலகத்தின் மாற்றங்களை கண்டதா? பசுவுக்கு தெரியுமா பகட்டின் பெருமை? கண் கவரும் வனப்பிலும் கவர்ச்சி பொங்கும் தோற்றத்திலும் தன் கணவன் காலமெல்லாம் மயங்கி காதலிக்க வேண்டுமே என்ற கவலை மீன்பிடி படைத்தவளே மிருகங்களுக்கு ஏது? அப்படியான நான் என் குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடாதா? சொல்வதை கேள். மேலும் உன் மேனியின் மிருகை அழித்துக் கொள்ளாதே. கணவனின் பிரியத்தை கெடுத்துக் கொள்ளாதே. என் அழகு குறைந்தாலும் அவர் அன்பு குறையாது. கூட்டாளே, உன் நீல குருணையனும் கூர்மை ஒளி இழந்து விட்டால், நீண்டு கருத்த கூந்தல் உதிரத் தொடங்கிவிட்டால், மாம்பழ கண்ணும் சுருங்கிவிட்டால், மாதுளை இதழ் வாடிவிட்டால், புருவம் பொலிவிழுந்தால், கட்டு குலைந்தால், கருப்பு படர்ந்தால், பிறகு நீயே உன்னை விரும்ப மாட்டாய். நீயே உன்னை விரும்ப மாட்டாய். ஏன்க்கா குழந்தை அழறா? நீங்க ஏன் அழறீங்க? குழந்தைக்கு என்ன? குழந்தை கொண்டு இல்ல, எனக்குதான். என்னக்கா என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல பார்வதி. சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு என்ன? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட இல்ல, ஒரு தாய் இன்னொரு தாய் கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டு தலை குடிய வேண்டிய விஷயம் பார்வதி. சும்மா சொல்லுங்க அக்கா, உங்க தங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடாதா? பார்வதி, லேடி டாக்டர் வந்தா வந்து என்ன பாவியாக்கிட்டு போயிட்டாங்க. அக்கா, தாய பேயாக்கிட்டு போயிட்டாங்க. விவரமா சொல்லுங்க. குழந்தைக்கு நான் பால் கொடுக்க கூடாதா? உடம்பு கெட்டுடுமா? குழந்தை உடம்பா? ஆமாம் பார்வதி. ஐயோ, குழந்தைக்கு போய் புட்டி பாலா கொடுக்கறது? அக்கா, உங்களுக்கு சம்மதம்னா குழந்தைய எங்கிட்டே கொடுத்துடுங்க, நான் கொடுக்கறேன். பார்வதி, பரவாயில்லக்கா.
பார்வதி, கொடுங்கக்கா. இனிமே ரெண்டும் என் குழந்தைதான். கொடுங்க. சௌந்தரி, பாவம் அந்த பார்வதிக்கு எவ்வளவு கஷ்டம். 2 குழந்தைகளையும் ஒருத்தியே வளர்க்கறதுன்னா முடியுமா? அவனுக்கு 2 குழந்தை பிறந்திருந்தா அவதானே வளர்க்கணும். என்னமா சௌந்தரி, இந்த விஷயத்துல உன் கொள்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. அத்தா, இதுதான் சரியான கொள்கை. குழந்தை வேணுங்கிற ஆசையும் நிறைவேறிச்சு. நீங்க கொஞ்சம் மகிழ்கிற என் அழகு நிலைக்கும் வழி தெரிஞ்சிச்சு. இதோ இது வெளி அழகை காட்டும் நிலை கண்ணாடி. உண்மையான அழகை பிரதிபலிக்கின்ற நிலை கண்ணாடி குழந்தையின் முகம். நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அந்த குழந்தை இருக்கிற அழகை கெடுத்து விடக்கூடாது இல்லையா? சௌந்தரி, தாய்மையின் அழகே தனி அழகு. தாய்ப்பால் அருந்தி வளர்கின்ற ஒரு குழந்தை தன்னையும் வளர்த்துக் கொண்டு தாயின் அழகிலும் மங்களகரமான ஒரு மாற்றத்தை வளர்க்கிறது. புரிகிறதான் உங்க போக்கு. அழகையும் குறிச்சு அடுத்தவளை தேட அருமையான திட்டம் போடுறீங்க. ஆரம்பிச்சிட்டியா பைத்தியம்? என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். உடனே கோபம், கொதிப்பு. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் எனக்காக அழகு தேடுறேன். உங்க கண்களுக்கு ரம்யமான மலராக இருக்கணும் தானே குழந்தை கூட தியாகம் செய்றேன். சௌந்தரி, எனக்காகவே உன்னை படைத்த ஆண்டவன் இந்த அழகு தேவதையின் தங்கம் நிகர் அங்கமெல்லாம் பொங்குகின்ற புத்திழமை படைத்துட்டான். என்றைக்கும் இந்த அழகு சிரஞ்சீவியாக இருக்க அவன் வரம் தருவானேயானால் அதற்காக நான் என்ன தவம் செய்யவும் தயாராயிருப்பேன். நெஞ்சத்திலே
அணைப்பவள் தான் அன்னை. ஆளுக்கொரு முத்தம் இந்த அம்மா கண்ணத்திலே, நாளுக்கொரு கனவு உங்க அம்மா நெஞ்சத்திலே. ஆளுக்கொரு முத்தம் இந்த அம்மா கண்ணத்திலே. இல்லையா பூவாட்டம் இருக்கணும்னா நான் தோட்டத்துல எல்லாம் சுடணும், சாப்பாட்டுல சுட கல்லாட்டு தான் இருக்கும். துண்ணா துண்ணாடி துப்பு. என்ன அது? இன்னொரு தோசை. எந்திரியா எந்திரி. பழைய பாக்கிக்கே வழிய காணா இன்னொரு தோசை. உன்னாட்டம் ஆளுங்களை நம்பினா நான் பிளாட்பாரத்துக்கே வந்துட வேண்டியதுதான். இனிமேதானா 3 ரூபாய் அரணா ஆச்சு. ஏன் கடையில கணக்கு வச்சுக்கலாமா இங்க? நீமா சாவு கராக்கி துண்ணத்துக்கு துட்ட போட்டுப்பா. இப்ப காசு இல்ல, சாயங்காலமா தர்றேன். எப்ப சொல்ற? துண்ணத்துக்கு அப்புறமா? ரிக்ஷா ஒண்ணு தானே, அப்படி ஓரமா விட்டு வை. நான் கடையை கட்டினதுக்கு அப்புறம் என்னை கொண்டு ஊட்டாண்ட விட்டுட்டு போ. நீதான் யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டேங்கிறியா? தோசையாவது ஒட்டட்டும். காசுன்னா கடை கடையாண்ட போற, கடைன்னா என்னண்ட வர. ஒட்டுதான். கண்ணை விட்டு தோசை வர மாட்டேங்குத. எந்த பால் கண்ணை போட்டானோ? யார பார்த்து கைதாங்கிற? கைது என்ன பைஜாமாச்சி பாவா போட்டிருக்கான்? ரோமியோ, நீ போஸ்ட் போட்டிருக்க லட்சணத்தை பாரு. குமரி பெண்ண தலைகீழ ஊட்டிருக்கு. நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டு இருக்கிய. மூஞ்ச பாரு. முதல்ல உன் மூஞ்சிய பாரு. என் மூஞ்சிக்கு என்ன? நெத்தியில வச்சிருக்கிறிய பொட்டா இல்ல தோசையேவா? நாம விளம்பரத்தை செவுத்துல ஒட்டுறோம், அந்த அம்மா நெத்தியிலேயே ஒட்டிருக்கு. ரோமியோ, நீ நம்மள திருடனையே காணோம். திருடன் எப்படி வெளியே வருவான்? அதனாலதான் பதுக்க வச்சிருக்கிறேன். ஓட்ட வாரிய வச்சுக்கிட்டு ஒட்டிட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கு? நீ வாயை திறந்து தோசை ஊத்துற பாரு, அது மாதிரி இருக்குது. அரைப்படி அரிசியில முக்காப்படி கல் எடுத்து நான் உளுந்தையும் கலந்து நான் உளுந்து சொல்றேன். என் வயிறு பத்தி எரியுது. வயிறு எரியுதா? ஏன் அடுப்பு எரியலையா? இறங்குடா குழந்தைகளா. கைதங்களாவா? அவரை சொன்னா பரவாயில்ல, என்னையுமா கழுதைங்கிற? இரு வந்து உதச்சு. இறங்கு இறங்கு. என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன பண்ற? என்னையா பாக்குற? எனக்கு உனக்கு என்ன? என்னையா? ஐயோ! என் மாவையெல்லாம் கெடுத்துட்டிய. தோசை யார் திங்கிறது? என் வியாபாரமே கெட்டு போச்சு. தோசை வியாபாரம் ஆனா அவ்வளவுதானே? ஜூலியட், நீ உட்கார்ந்து தோசையை ஊத்து. சொன்னா கேளு. ஆயா, இப்படி வாயா. என்ன பச்சை பொண்ணு தோசை சாப்பிடும். பாத்தியாமா கூட்டத்தை பாத்தியா? ஈ மொக்கிற மாதிரி மொச்சிருக்கானுங்க. மாவை பார்த்தானா, புதிய பார்த்தானா? உனக்கு என்ன வயசு? 45. இன்னும் நாள் கணக்கு தான். வெராட்டி தட்ட வேண்டிய வயசுல தோசை வியாபாரம் பண்றேங்கிற நடக்குமா? போ, புண்ணியத்துல காசு பண்ணி வச்சிருக்குது, துட்டு அள்ளிட்டு ஓடு போ. ராஜா, அப்பா அப்பா என் குதிரை எங்கப்பா போகுது? உன் குதிரை சண்டைக்கு போகுது. அம்மா அம்மா என் குதிரை சண்டைக்கு போகுது. என் கண்ணு சண்டை சண்டை குதிரை பச்சா. டேய், பேர் சொல்லி கூப்பிடாத. உனக்கு எத்தனை வாட்ட சொல்றது? ராஜா, நீ நல்ல பையன்ல, என் கண்ணுல அம்மா அம்மான்னு கூப்பிடு. என் கண்ணுல எங்க மாட்டே மாட்டே. சௌந்தரி, என்ன குழந்தைய போய் அடிச்சுக்கிட்டு? குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும்? சரி சரி, மணி 3ஆவது. நீங்க பாட்டிக்கு வர போறீங்களா இல்லையா? நான் தான் ரெடியா இருக்கிறேனே, அப்புறம் என்ன? ராஜா, நீ எங்க கூட வர்றியா? நீங்க போங்க, எங்க அம்மா கூடயே இருக்க. பார்வதி, குழந்தை கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்காதே, வேலையை கவனி. சரி சரி வாங்க.
விளையாடிட்டு இருக்காங்கன்னு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பார்வதி, குழந்தை வேண்டி ஈரமா இருக்கு. யார் மழை நனைய விட்டது? வேற யாரு? இதோ நிக்கிறாள் இவதான். ஏன் பார்வதி அவ்வளவு வளர்ச்சியா? வீட்டுல வேற யாரும் இல்லையா? எல்லாம் வீட்லயே உட்கார்ந்து இருப்பாங்களா? இவளை நம்பி குழந்தைங்களை விட்டுட்டு நாங்க பார்ட்டிக்கு போனோம். பார்வதி, அவங்கதான் பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. நீயாவது இந்த 2 குழந்தைகளையும் மூட்டை கட்டி முதுகுல போட்டுக்கிட்டு வீட்டு வேலைகள்லாம் செய்யணுமே தவிர இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்கலாமா? ஆண்டவன் உன்னை ஏழையா படைச்சு அடியன் தள்ள கட்டிந்து எதுக்கா? எல்லா வேலைகளையும் ஒழுங்கா செய்யணுங்கிறதுக்கா? ஆசு, என்னடா உன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது? நான் இந்த வீட்டுல வேலை செய்யறது இல்லைன்னு உங்க தம்பிக்கு மேல ரொம்ப கோவம். நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவும் வந்தேன்? அண்ணி, சரி சரி வாங்க, குழந்தைங்களுக்கு துணி மாத்தணும்.